போன மாசம் பிப்ரவரி 14 நரிக்கு ஒரு தம்பி பலூன் வியாபாரம் பண்ற இந்த குழந்தைய வந்து பிப்ரவரி 14 கடத்திட்டாங்க. கடத்தின ஒரே நாள்ல மீட்டு குழந்தைய ஒப்படைச்சிட்டு இந்த குற்றவாளியை கை செஞ்சு சிறையில் அடிச்சிட்டாங்க. இந்த பதட்டமே இன்னும் வியாபாரி வந்து இன்னும் போகவே இல்லை. அதுக்கடி 4 நாளைக்கு முன்னாடி முத்தால்பேட்டை சோழ நகர்ல ஆர்த்தின்ற சிறுமியை வந்து ஒரு 4 வாலிபர்கள் வந்து கடத்திட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஆனால் அது வந்து கடத்தல. அந்த ஏரியாவில் தான் அந்த கஞ்சா போதில அந்த ஏரியா பசங்க கடத்தி அந்த குழந்தையை சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த குழந்தைய கையை காலை கட்டி ஒரு மூட்டையில கட்டி சாக்கடை தூக்கி போட்டுக்கிறானுங்க. அந்த குற்றவாளியை கைது செஞ்சுட்டாங்க. அந்த குற்றவாளி கைது செஞ்சு சிறையில் அடைக்கத்தான் தண்டனை கிடையாது. அவனுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை அறிவிக்கணும். நீதிமன்றம் அவன் தூக்கு தண்டனை அறிவிச்சு அவன் தூக்கிலிட வேண்டும். அந்த தப்பு எந்த ஒரு குற்றவாளியும் செய்யக்கூடாது. இந்த தீர்ப்பை பார்த்துட்டு தப்பு செய்யறவங்க கஞ்சா போதில் தப்பு செய்யறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். அதை கண்டிச்சு நீங்க வியாபாரிகள் அனைவரும் கடற்கரை வியாபாரி அனைவரும் கருப்புடை அணிந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கைகள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்யறோம். தண்டனை இனிமேல் இது மாதிரி யாருமே பண்ணக்கூடாது. புதுவையில் கஞ்சா கலாச்சாரம் இருக்கவும் கூடாது. இனிமேல் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். முன்மாதிரியான கூட நம்ம ஊராக இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு பங்கையும் நம்ம பறி கொடுக்கக்கூடாது. இதுதான் கடைசியாக இருக்கணும். ஆர்டியோட சாவு தான் கடைசியாக இருக்கணும். புதுவையில் கஞ்சா கலாச்சாரம் இருக்கவே கூடாது. இதுதான் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். ஆனால் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்றாங்க. எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. ஆனா இதை நிறுத்தணும், ஃபுல்லா நிறுத்தணும். புதுவை ரொம்ப மோசமா வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இது குழந்தை மட்டும் இல்ல, இது மாதிரி அந்த கஞ்சா பாக்குறதுனால தான் நிறைய விஷயம் தவறு நிறைய நடக்குது. அதனால புதுவையில கஞ்சா கலாச்சாரம் இருக்கக்கூடாது. முன்மாதிரியான அரசா நம்ம அரசு இந்த குற்றத்துக்கும் தண்டனை கொடுக்கணும். இதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். எங்களோட வியாபாரி சார்பாக இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலை எங்களோட வருத்தத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எதுல பண்ண முடியும் அப்பதான் இதுக்கு மற்ற மாநிலங்களுக்கு நம்ம உதாரணமா இந்த கேஸ் சிஎம் தரப்பு அந்த கேஸ் எந்த கேஸ் மற்ற மாநிலத்தோட இங்க நடந்தது இவ்வளவு சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசுக்கு பேர் வர மாதிரி நீங்க நடந்தது. எடுக்கல மைக் வேணாமா